அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சட்டமன்றத்திற்கு அமைச்சர் ஆதவர்ஜுனா அவர்கள் அப்புறம் அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் இவங்கெல்லாம் வரலை. அதனால பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தில் இன்னைக்கு பிரச்சனைகள் நடக்கும் விதமாக எதுவும் நடக்கலை. அமைச்சர் ஆதவர்ஜுனா அவர்கள் அதிலையும் குறிப்பாக அவர் இருந்தார் அப்படின்னு சொன்னாக்க ஆட்டோமேட்டிக்காகவே பிரச்சனை வர்ற விதமாக நிறைய பேசுவார். இதே சமீபத்தில் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தெரிவிச்சிருந்தாங்க சட்டமன்றத்தில், சார் அவர்கிட்ட மைக்க கொடுக்காதீங்க சார், அவர் பேச ஆரம்பித்தாதான் சார் பிரச்சனையே ஆரம்பிக்குது, இது சட்டமன்றமா இல்லை சண்டமன்றமா அப்படின்ற லெவலில் இருக்குது சட்டமன்றமே, ஆகவே ஆதவர்ஜுனா அவர்களுக்கு பேச வாய்ப்பு கொடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆதவர்ஜுனா அவர்கள் இன்னைக்கு சட்டமன்றத்தில் இல்லாததுனால அவங்க கட்சியை சேர்ந்த செங்கோட்டையன் அவர்களே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தான் கொஞ்சம் நல்லா போகுது, அதை கெடுத்து விட்டுறாதீங்க அப்படின்ற மாதிரி ஆதவர்ஜுனா அவர்கள் அங்கே வராததுனால எதுவும் பிரச்சனை இல்லாமல் இன்னைக்கு சுமூகமாக போகுது அப்படின்றத அவரே தெரிவிச்சிருக்காரு ஒரு வாயால். முதல்ல அதை பார்ப்போம். அதுக்கப்புறம் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இன்னைக்கும் ஒரு கொட்டு கொடுத்துருக்காங்க, அதையும் பார்ப்போம். முதல்ல செங்கோட்டையன் அவர்கள் என்ன பேசியிருக்காருன்றதை பார்த்துடலாம், பாருங்கள். இன்னைக்கு தான் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன், இன்னைக்கு கண்டினியூ பண்ணிடாதீங்க ப்ளீஸ். அதனால கொஞ்சம் உதவிமாறு அன்போடு கேட்டுக்கொள்ள. இன்னைக்கு தான் அவ கொஞ்சம் நல்லா போகிற மாதிரி இருக்கு, இன்னைக்கு எதுவும் பிரச்சனை எழுதுறாங்க அப்படின்னு சொல்றாரு. அதோடைய அர்த்தம் என்னன்றது உங்களுக்கு புரியுதா? ஆதவர்ஜுனா அவர்கள் அங்கு இல்லை, ஆகவே அவை இன்னைக்கு நல்லா போகுது அப்படின்றது தான் அதோடைய மீனிங். இன்னொரு பக்கம் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பேசினதையும் பாருங்க. இந்த நேரத்திலே கூறி, தம்பி ஆதவர்ஜுன் இல்லை, இன்னைக்கு சீக்கிரம் 1:30க்கு முடிச்சிருவோம் நீங்க சொன்னீங்க, முடிஞ்சிரும் நினைச்சேன், ஆனாலும் இது எக்ஸ்டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அனைத்து சகோதரர்களுக்கும் நான் இன்னைக்கு ஆதவர்ஜுனா அவர்கள் இல்லை, அதனால சீக்கிரம் முடிஞ்சிரும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்றாங்கன்னா அதுக்கு அர்த்தம் என்ன? அவர் வந்தார் அப்படின்னு சொன்னா, அவர் அங்கே இருந்தாருன்னு சொன்னா தேவையில்லாமல் எதையாவது பேசி, தேவையில்லாமல் ஏதாவது பிரச்சனையை உருவாக்கும் விதமாக பேசி அதை அவையின் நேரத்தை இழுத்துக்கிட்டே போவாப்ல. இதுதான் அதோடைய மீனிங். பாருங்க, எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களுக்குமே இப்போ இது புரிய ஆரம்பிச்சிருச்சு, குறிப்பாக சொந்த கட்சிக்காரங்களுக்கே புரிய ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு தான் கொஞ்சம் நல்லா போகுது அப்படின்னு சொல்றாருன்னா அது புரியுது. பாருங்க, இவங்க எல்லாம் சட்டமன்றத்துக்குள்ள போறதுக்கே தகுதி இல்லாத ஆட்கள், எங்களுக்கெல்லாம் வாக்களிச்சு போய் உட்கார வச்சிருக்காங்க பாருங்க மக்கள். செங்கோட்டையன் அவர்கள் மைண்ட் வாய்ஸ்ன்னு நினைச்சு சத்தமா பேசிட்டார் போல இருக்கு. அடுத்ததாக அமைச்சர் வன்னியரசு அவர்கள் நன்றின்ற வார்த்தையை பத்தி எல்லாம் பேசியிருக்காரு. நாங்கள் நன்றிக்குரியவர்கள் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காரு. அவர் பேசினது என்ன, அதுக்கு எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த பதில் என்ன, இதெல்லாம் நம்ம இப்பொழுது பார்ப்போம். நன்றிக்குரியவர்கள் என்பதை இந்த அவையில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அதற்காக மாண்பு எதிர்கட்சி தலைவர், மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு அமைச்சர் அவர்கள் எல்லோருக்கும் நன்றி சொன்னார்கள், எனக்கும் நன்றி சொன்னார்கள். குறிப்பிட்டு நான் பேசியதெல்லாம் பேசினார்கள். என்னுடைய வெற்றியை விட திரு வன்னியரசுடைய வெற்றி எனக்கு மிக முக்கியம் என்று சொன்னதெல்லாம் என்று நன்றி சொன்னார்கள். அதற்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல் அவர் சொல்லியிருக்கிறார், அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லவில்லை என்று. நான் அவற்றை சொல்லிக் கொள்வது, எங்களுடைய தலைவருக்கும் எழுச்சி தமிழர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களுக்கும் இருந்தது ஏதோ ஒரு தேர்தல் உடன்பாடு கிடையாது, தேர்தல் கூட்டணி கிடையாது. தேர்தலுக்கு முன்பு ஒரு கூட்டணியாகவும் தேர்தல் முடிவுகள் வந்தது பிறகு ஒரு கூட்டணி மாறுகின்ற அந்த கூட்டணி கிடையாது, அது ஒரு கொள்கை கூட்டணி. நான் இன்னும் பலமுறை பெருமையாக சொல்லியிருக்கிறேன், என்னுடைய அரசியல் ஆசான் என்றால் அதை நான் தொல் திருமாவளவன் ஏற்றுக்கொள்கின்றேன் என்று பலமுறை நான் சொல்லியிருக்கின்றேன். எனவே நான் தொல் திருமாவளவனுக்கு நாங்கள் என்றைக்குமே எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மாண்பு அமைச்சர் நன்றி. இப்போதான் சொல்றாங்க, அதனால நான் அதற்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றிக்குரியவர்கள் யார், நன்றி இல்லாதவர்கள் யார் அப்படின்றது இந்த ஒரு காணொளியிலேயே தெரிஞ்சிருக்கும். திமுக மேல வன்மத்தை கக்கிக்கிட்டு இருக்காங்க இப்போ கூட. ஆனா திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களோ இல்ல எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ பார்த்தீங்கன்னா எந்த வகையிலுமே இன்னும் வரைக்கும் விசிகாவை எதுவுமே பேசல, திருமாவளவன் அவர்களே எதுவுமே பேசல. அவங்க எடுத்திருக்கக்கூடிய இந்த நிலைப்பாட்டை இன்னும் வரைக்கும் விமர்சனம் பண்ணல, எதுவுமே சொல்லலை. மாறாக அரசியல் ஆசான் பேராசான் தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அது அந்த கருத்தை நம்ம மதிக்கிறோம். ஏன்னா அரசியல்ல அந்த அளவுக்கு அவர் ஈடுபட்டிருக்காரு. அவருடைய வாழ்க்கையில ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அரசியலை அவர் நிறைய செஞ்சிருக்காரு, நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம். நம்மளுக்கு இருக்கிற வருத்தம் எல்லாம் இப்படி ஒரு பெரும் ஆளுமையாக இருக்க வேண்டிய ஒருத்தர் அவர் போய் இப்படி இந்த தற்கொலை கூட்டத்தோட சேர்ந்து அவரும் தற்கொலையாவே மாறிட்டாரே அப்படின்றது தான். அவர் மேல இருந்த மதிப்பு மரியாதையெல்லாம் அவரே கெடுத்துக்கிட்டார் அப்படின்றது தான் நம்மளுடைய வருத்தம். எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இதை சொல்றப்போ வன்னியரசு அவர்களுக்கு பேச்சே வரல, கூனி குறுகி நிக்கிறாப்புல. என்னடா இது இப்படி சொல்றாங்களே அப்படின்ட்டு. திமுகவுடைய நேர்மை என்னன்றது இதுல இருந்து தெரிஞ்சிருக்கும்.
ஒரு நூற்றாண்டு கால அரசியலை, நூற்றாண்டு கால சமூக நீதி அரசியலை, ஒரு நூற்றாண்டு கால சமூக நீதிக்கான விடியலை தந்தது திராவிட முன்னேற்ற கழகம். நீங்கள் இதை நிறுத்துவது என்பது கோட்பாட்டு அடிப்படையில் பேசுகிறீர்களா அல்லது பச்சாதாபத்தின் அடிப்படையில, பரிதாபத்தின் அடிப்படையில் இதை சொல்கிறீர்களா? சொல்றது தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் போட்டி அப்படிங்கிறது சூப்பர் ஸ்டாருக்கும் பவர் ஸ்டாருக்குமான போட்டியா தான் நான் வந்து பாக்குறேன். அப்படிதான் பேசுங்க. பச்சாதாபம் பரிதாபம் அடிப்படையில் தலித்துகளை, ஆதி திராவிடர்களை நீங்க பார்ப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். ஒன்று இதுக்குதான் இந்த ரெட்டை நிலைப்பாடு இருக்கு பாருங்க. அங்க ஒண்ணு சொல்லிட்டு இங்க ஒண்ணு செய்யறது, அங்க ஒண்ணு பண்ணிட்டு இங்க ஒண்ணு பண்றது. இதுக்குதான் நம்ம விசிகாவை விமர்சனம் பண்ண வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுறோம். திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் போட்டின்னு சொல்றது சூப்பர் ஸ்டாருக்கும் பவர் ஸ்டாருக்கும் போட்டின்னு சொல்ற மாதிரி அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இன்னைக்கு பாருங்க, திமுகவை எந்த அளவுக்கு தரக்குறைவாக பேச முடியுமோ அந்த அளவுக்கு தரக்குறைவாக அமைச்சர் வன்னியரசு அவர்கள் பேசிக்கிட்டு இருக்கார். ஆனால் நாங்கள் நன்றி உள்ளவர்கள் அப்படின்ட்டு சொல்றார். நன்றினா என்ன நன்றி? ஏன் வெற்றியை விட அண்ணன் வன்னியரசு அவர்களுடைய வெற்றி தான் எனக்கு முக்கியம்னு சொன்னார். எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வாக்கு கேட்கிறப்பலாம் அப்படிதான் சொல்லி வாக்கு கேட்டார். திமுக காரங்களுடைய ரத்தத்தையும் வேர்வையையும் உறிஞ்சி வெற்றி பெற்றீங்க. இன்னைக்கு திமுக மேல எல்லா வன்மத்தையும் கொட்டிக்கிட்டு நன்றியை பத்தியெல்லாம் வேற பேசுறாங்க. வன்னியரசு அவர்களுடைய வெற்றிக்காகலாம் வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு உழைச்ச திமுக நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் நினைச்சாதான் ரொம்ப பாவமா இருக்கு. ஒரு பக்காவான ஒரு சந்தர்ப்பவாதிக்காக ராவும் பகலும் கஷ்டப்பட்டு உழைச்சாங்க. இன்னைக்கு ரொம்ப வருத்தப்படுவாங்க இதெல்லாம் பாக்குறப்போ, இப்படிலாம் இவர் பேசுறதெல்லாம் பார்க்கிறப்போ இல்லையா. சூடு சொர்ணன்னு ஒண்ணு இருந்தா விசிகா, கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் இவங்கெல்லாம் வந்துட்டு எந்தெந்த தொகுதிகளில் நின்று வெற்றி பெற்றாங்களோ அதையெல்லாம் ராஜினாமா பண்ணிட்டு இப்போ தாவேகா ஆதரவில் நின்று ஜெயிச்சு அதுக்கப்புறம் சட்டமன்ற உறுப்பினர்களாவோ அமைச்சர்களாவோ ஆகட்டும். அப்படி சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகி தாவேகாவுடைய அமைச்சரவையில் பங்கேற்று திமுக மேலே வன்மத்தை கொட்டுறாங்க, ஏதாவது பேசுகிறாங்கன்னா கூட பரவாயில்ல. ஆனால் முழுக்க முழுக்க இவங்களுக்காகலாம் உழைச்சது, கஷ்டப்பட்டு நாயா பேயா அலைஞ்சு போஸ்டர் ஒட்டி அதை செஞ்சு இதை செஞ்சு மக்கள்கிட்ட வாக்கு கேட்டு அதை செஞ்சு இதை செஞ்சு எல்லாம் செஞ்சது திமுக காரங்க. கொஞ்சம் கூட வந்து நன்றி இல்லை. ஆனால் எங்களுக்கெல்லாம் நன்றி இருக்குன்னு சொல்கிறாங்க வாய் கூசாம. கொஞ்சம் கூட கூசாதா? கூசும், லைட்டாக கூசும். ஆனால் வந்து சோஃபாவில் லைட்டாக உட்காந்து எழுமுனா சரியாயிடும், கூச்சா நாச்சமெல்லாம் போயிடும். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் சொல்லியிருக்காங்க, நம்மால் பலனடைந்தவர்கள் நம்ம கிட்ட நன்றியோட தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்க கூடாது. இதுதான் நான் பொது வாழ்க்கையில கற்ற மிகப்பெரிய பாடமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் ஞாபகத்துக்கு வருது. அடுத்தது அமைச்சர் வன்னியரசு அவர்கள் இந்த போக்கிரி படத்துல வரக்கூடிய ஒரு பாடல் இருக்கு பாருங்க, அந்த பாடல்ல சமூக நீதி கருத்துக்கள் இருக்கு அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. அந்த காணொலியையும் பாருங்க. சரியில்லா ஊருக்குள்ள பிறக்க வேணும் பேரப்புள்ளை என்று சொன்ன கவிஞர் கபிலன் அவருடைய வரியிலே நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பாடிய பாடலையும் அதோடு சேர்த்து சொல்கின்றேன். சாதி ஒழிப்பு களத்திலே, சாதி ஒழிப்புக்கு என்ன அருமையான ஒரு பாடல் பாருங்க. சரி இல்லா ஊருக்குள்ள பிறக்க வேண்டும் பேரப்புள்ள. இது அப்படியே பார்க்கறதுக்கு லோயலாமணி அவர்கள் பேசுற மாதிரியே இருக்குல்ல. இங்கிலீஷ் பேசு வேணாண்டி, இந்தி திணிப்பு வேணாண்டி, கரகாட்டம் பாடிக்கிட்டே தமிழ் என்னமோ ஒன்று அது ஒன்று வருமே, அந்த பாடலை வந்து சொல்லிட்டு பார்த்தீங்களா இந்தி திணிப்பு எதிர்த்தார் பார்த்தீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தார் லோயலாமணி. அதே மாதிரியே இருக்கு. சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய லோயலாமணியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் வன்னியரசு அவர்கள். நானும் ரொம்ப நாளாக யாராவது இந்த புலி உருமுது பாட்டு பாடுவாங்கன்னு சட்டமன்றத்தில் பார்த்துக்கிட்டே இருக்கேன். யாரும் பாட மாட்டேங்கிறாங்க. கொடுத்ததெல்லாம் கொடுத்தார், இவர் யாருக்காக கொடுத்தார், இந்த பாட்டெல்லாம் பாடுறாங்க. இப்போ சரி எல்லா ஊருக்குள்ள பிறக்க வேண்டும் பேர புள்ள, இதெல்லாம் வந்து பாடுறாங்க. இதை பற்றியெல்லாம் பேசுகிறாங்க, டிஸ்கஸ் பண்ணுறாங்க, சமூக நீதி கருத்துக்கள்னு சொல்கிறாங்க. அப்படியே கூடவே செய்து அந்த புலி உருமுது இடி இடிக்குது பாட்டையும் பாடி அதில் என்ன கருத்து இருக்குது இல்லை அது என்னன்னு கொஞ்சம் பாடி கொஞ்சம் வந்து சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியெல்லாம் நடத்துனாங்க அப்படின்னு சொன்னால் நல்லாயிருக்கும். சட்டமன்றத்தை முழு நேரமும் சினிமா பற்றி பேசக்கூடிய ஒரு இடமாகவும் சினிமா ஷூட்டிங் நடக்கக்கூடிய ஒரு இடமாகவும் மாற்றிட்டாங்க. இவங்களையெல்லாம் வேற இன்டலெக்சுவல்ஸ்னு நினச்சிருக்கோம் பாருங்களேன். அரசியல் ரீதியாக அப்படி செயல்படுறாங்க இப்படி செயல்படுறாங்க, அதுதான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. நல்லா பேசுகிறாங்களேயா, நிறைய பேசுகிறாங்க, நல்ல அரசியல்லாம் நல்லா சொல்லி கொடுக்குறாங்க, நல்லா பேசுகிறாங்க, நிறைய தெளிவு பிறக்குது இவங்க பேசுகிறதெல்லாம் பார்த்தா அப்படின்னு ஒரு மதிப்பு மரியாதை இருந்துச்சு பாருங்க. இப்போ வந்து அதெல்லாமே போயிடுச்சு. நமக்கு அந்த இதெல்லாம் போனதை தாண்டி இவங்களையெல்லாம் நம்ம எப்படி இவ்வளோ மதித்தோம் அப்படின்னு தான் தோணுது. அண்டால கொண்டா சேர்ஸ் அடிக்க 10வது பாட்டில் நான் குடிக்க, இந்த பாடல் என்ன சமூக நீதி கருத்தை சொல்லுது அப்படின்றதையும் அமைச்சர் வன்னியரசு அவர்கள் சொல்லிட்டாங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். இன்னும் நிறைய பாடல்கள் இந்த சமுதாயத்திற்காக முதலமைச்சர் விஜய் அவர்கள் நடித்துள்ளார். இந்த இதே போக்கிரி படத்துல என் செல்ல பேரு ஆப்பிள் அப்படின்னு ஒரு பாட்டு உண்டு.
அதில் நிறைய சமூக நீதி கருத்துக்கள் உண்டு. இன்னும் இது மாதிரி எத்தனை இழவுகளை நாம் பார்க்க வேண்டி இருக்கிறதோ தெரியவில்லை. ஆகவே சட்டமன்றத்தில் இன்று நடந்த சில நிகழ்வுகளை நம்ம பார்த்துருப்போம். இதையெல்லாம் பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த காணொளியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.